சார், ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோலார் பேனல் போட்டால் எப்படி கரெக்டாக இருக்குமா? அது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குங்க. அது வந்து ஹீட் இருந்தால் தான் வந்து சோலார் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரெய்னிங் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20%லேருந்து 30% மட்டும்தான் கம்மியாக இருக்கும். மிச்சபடி ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வாங்குங்க. சார், இப்போ க்ளவுட் சீசனில் எப்படி சோலார் பேனல் ஒர்க் ஆகும்? இப்போ இருக்கிறது வந்து டவுன் மீட்டர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ அடுத்து சோலார் போட்டதுக்கப்புறம் நெட் மீட்டரிங் சொல்லிட்டு அந்த மீட்டர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அதை அப்லோடிங் பண்ண முடியும். ஸோ வெயில் அதிகமாக இருக்க டைமில் என்ன ஆகும்னா அதிகமான உற்பத்தி நடக்கும் பொழுது அந்த சோலார் கரண்ட் வந்து உங்களுடைய போஸ்ட்டுக்கே ரிட்டர்னில் போயிடும். அப்போ மீட்டர் வந்து ரிவர்ஸில் ஓடிடும். திருப்பி வந்து நீங்கள் எப்போ க்ளவுடியாக இருக்கோ அந்த டைமில் அது ஃபார்வேர்டில் எடுத்துக்கிறோம். ஸோ ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் நெட் மீட்டரிங் சொல்கிறாங்க. ரிவர்சபிள் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவி பில் 0 ஆகுது. சோலார் சார் ஃபியூச்சர். உங்களுக்கும் சோலார் பேனல் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க.